அவர் அவளை பார்த்து மகளே அப்படின்றார். டாட்டர், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்ற. இஸ் வெரி ஹாப்பி. அந்த ஹாப்பினஸ்ல அவர் பெனிடிக்ஷன் கொடுத்து மட்டும் அனுப்பல, மகளே அப்படின்னு வார்த்தை சொல்றாருல, அதுதான் எல்லாத்தையும் மாத்திடுது. என்ன மாத்துது? அவர்கள் அந்த கூட்டம் மிகவும் மதிக்கக்கூடிய, அட்மயர் பண்ணக்கூடிய இயேசு அவரே ஒருத்தர் மகளே அப்படின்றாருன்னா நம்ம இதை போயிட வேண்டியதுதான். அவருக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டையும் மகளுக்கு கொடுத்தாகணும்ல. அதனாலதான் இயேசு மகளே மகளே அப்படின்னு என்ன சொல்ற, அவ ஐடென்டிட்டியை திருப்பி கொடுக்குறாரு. உனக்கு அவ இழந்து போன எல்லாவற்றிலும் மிக முக்கியமானதை இழக்கிறார். அது என்னது? ஐடென்டிட்டி. ஹூ ஆம் ஐ? அதையே இழந்துடுறான் அந்த வேதனையில. அதை இயேசு திருப்பி கொடுக்கிறார், மகளே. ஏன்னா she needed that. அவருடைய ரெஸ்ட் ஆஃப் த லைஃப் எப்படி இருந்திருக்கும் யோசிப்பாரு. ஒரு ஐடென்டிட்டியும் கிடைச்சிச்சு, இயேசுடைய மகடாடா, அப்படிதான் வாழ்ந்திருப்பா. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அப்படி வாழுங்க. இயேசுடைய மகள் நீங்கள், இயேசுடைய மகன் நீங்கள். Does it change something? Violent faith.